உன் சேவைக்காய் என்னை அழைத்தீ எஜமானனே எஜமானனே. உன் சேவைக்காய் என்னை அழைத்தீ அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே எண்ணியே உமை மட்டுமே உமை மட்டுமே ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. நல்ல கைகளை உயர்த்தி ஆராதிப்பே. ஆமென். ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். நீ வந்தாய் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சொல்லுங்க மாறுமே முடியாததும் சாத்தியம். நிறைவே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவி. கைகளை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவி. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியம். இன்னும் கூட சத்தமாய் நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே நிறைவே நிறைவே நீர் போதுமே நிறைவே நீர் வாருமே. நிரப்புகிறவரே சகலத்தையும் நிரப்புகிறவரே வா எல்லாவற்றையும் நிரப்புகிறவரே இந்த மாலை நேரத்தில் அப்பா வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிர்நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பாழானது பயிர்நிலமாகுமே. நீங்க வந்தா நீர் வந்தா சூழ்நிலை. இந்த சத்தம் போதாது நல்ல சத்தமா முடியாததும் சாத்தியம் ஆவினாலே எல்லாமாகும்.
சொல்லுவோம் ஆண்டவரே. நீங்க வந்தால் மாறுமே, சாத்தியமாகுமே அப்பா. கைகளை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நீர் போதுமே ஆவியா. எத்தனை பேருக்கு போதும்? எத்தனை பேருக்கு ஆவியானவர் போதும்? அவருடைய பிரசனம் எத்தனை பேருக்கு போதும்? அவங்க மாத்திரம் நல்ல சத்தமா சொல்லுங்க, நிறைவின் ஆவியானவரே நீர் வாருமையா, என்னை நிரப்புமையா, என்னை தொடுவீராக. ஆவியானவரே நிறைவே நீங்க வாருமே, நீங்க வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் பலனாய் மாறுமே. சொல்லுங்க சொல்லுங்க, பலவீனம் பலனாய். அவர் உலாவ உலாவ நீ பலனாய் மாறுவாய் மகளே. அல்லேலூயா. அவர் வந்தார், நீங்க வந்தார், சூழ்நிலை முடியாததும் முடியாததும் சாத்தியமாகுமே. விசுவாசத்தோட ஆமென் 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 ஆமென். எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், சகலமும் மாறும். இயேசுவே நிறைவே நீங்க வாருமே, நிறைவே நீங்க வேண்டுமே, நிறைவே நீங்க போதுமே ஆவியானவரே. நிறைவே நீ வாருமே. இது போதாது நினைக்க, இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன் அப்பா. ஆவியானவரே அழைத்தவரே அழைத்தவரே, இந்த ஊழிய ஆமென் ஆதாரமே அழைத்தவரே அப்பா. எஜமானனே எஜமானனே உன் சேவைக்கா என்னை அழைத்தீ. எஜமானன் சத்தமா சொல்லுங்க, எஜமானனே. இன்னும் சத்தமா, எஜமானனே. ஹல்லேலூயா. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீ. எஜமான் மூடுகிறார் மூடுகிறார் மூடுறார். மகளே மகனை மூடுகிறார் மூடுகிறார். என்னை அழைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு, அழியும் என் கைகளை கொண்டு, அழியாவும் பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு, அழியாவும்
அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் நன்றி 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 ஆராதிப்பே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஆமே. நீர் வந்தாய் சூழ்நிலை மாறி. கடைசியா கைகளை அசைத்து முடியாததும் சாத்தியம். அவரால் எல்லாம் ஆகும். அவரால் எல்லாம் ஆகும். ஆவியினால எல்லாம் ஆகும். ஆவியினாலே எல்லாம் ஆகும். முடியாதது என்று எதுவும் இல்லை. கையை உயர்த்தி நிறைவே நீர் வா. நிரப்புகிறவரே, இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் நிரப்புகிறவரே. ஓ ராம ரெகதடவா ரெயாஷரவலவோ. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீங்க வேணும். எனக்கு நீங்க தான் தேவை. நீர் என்னுடைய தேவை. நீர் என்னுடைய தேவை. ஆமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீங்க வேண்டுமே. நீ போதும். நீங்க போதும். நீர் போதும் ஐயா. ஹல்லேலூயா. நிறைவே நீங்க வாருமே. நீங்க வேண்டும் அப்பா. நீ போதும் சொல்றவங்க நல்ல கையை தட்டி நீங்க போதும் சொல்றவங்க வா வா. நிரப்புகிற நீங்க எனக்கு போதும். நிரப்புகிறவன் எனக்கு போதும். எல்லாவற்றையும் நிரப்புகிறவன், சகலத்தையும் நிரப்புகிறவன், சகலத்தையும் புதிதாக்குகிறவன். ஓ க்ளோரி, ஓ க்ளோரி. என்னை 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 அலங்கரிக்கிறவர் நீர் எனக்கு போதும். என்னுடைய தேவையே நீங்க தான் ஆண்டவரே. என் தேவையே நீர்தான். என் தேவையே நீர்தான். ஆமே நாமே நாமே. வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் தேவன் மேல என் ஆத்துமா, என் ஆத்துமா ஆமே ஜீவன் உள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது, தாகமாயிருக்கிறது. எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பே, எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு தேவை. உம்முடைய கிருபை எனக்கு தேவை. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நீர் போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் சொல்லுகிற பிள்ளைகளை அவர் பற்றி பிடிக்கிறார். Glory. நீங்க போதும், நீங்க போதும் சொல்ல 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 சொல்ல, நீங்க போதும் சொல்ல சொல்ல சொல்ல. இதோ இதோ ஆவியானவர், ஆவியானவர் உன்னை முழுமையாய், உன்னை முழுவதுமாய் ஆட்கொள்ளுகிறார், ஆட்கொள்ளுகிறார். நீங்க போதப்பான்னு சொல்லுங்க. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீ போதும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபரதனமா. Glory to Jesus, glory to Jesus. ரிபரதனா ரிபகதனா ரஷதரவலபா. பரலோகம் கேட்க விரும்புகிற ஒரு வார்த்தை, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். போதுன்னு சொல்ற பிள்ளைகள் மேல அதிகத்தை ஊற்றுகிறார். நீங்க போதுன்னு சொல்லுகிற பிள்ளைகள் அதிகத்தை பெறுகிறார்கள். பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே. எஸ், ஆமே. நீங்க போதுன்னு சொல்லுகிற, ஆமே நீர் போதும், நீர் போதும், உம்முடைய பிரசன்னம் போதும், உம்முடைய மகிமை போதும், உம்முடைய கிருபை போதும் என்று சொல்லுகிற பிள்ளைகள் மேல இதோ அதிக அதிக மூற்றப்படுகிறது. அதிகத்தை பெற்றுக்கொள், அதிகத்தை பெற்றுக்கொள், அதிகத்தை பெற்றுக்கொள். Glory Jesus. Rabaradhanama.
போதும்னு சொல்ற உன்னை, நீர் எனக்கு போதும்னு சொல்லுகிற ஓ மேல போதும் போதும் என்கிற அளவுக்கு அவர் ஊற்றுகிறார், 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 ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. ரிபரகதனரப ஷகதரலப ரிபகதனரபக துனிகல துரபலப ரிபகதரபலப. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திரிகையில வைக்கிறாரு. வடிவம் வர வேண்டுமானால் உனக்கு திரிகை வேணும், எனக்கு வடிவம் வர வேண்டுமானால், நான் வடிவமைக்கப்பட வேண்டுமானால் நான் திரிகையில என்ன திரிகையில வைக்கிறதே அதற்கு தான். ஆமே, ஆமே, ஆமே. ஜீசஸ். Glory to Jesus. நிறைவான ஆவியானவர், நிறைவான ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பம். நன்றி அப்பா. Glory to Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க போதும்னு சொல்லுகிற உங்களை, ஆமே, போதும்னு சொல்ற உங்களை, நீங்க போதும்னு சொல்ற தம்முடைய பிள்ளைகளை அவர் அதிகத்தை கொடுக்க விரும்புகிறார், அதிகத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ போதும் ஆண்டவரே. பரலோகம் கேட்க விரும்புகிற ஒரு வார்த்தை, நீர் போதும், நீர் போதும், போதுமப்பா. இந்த மாலை நேரத்தில் சொல்லுங்க, நீங்க போதும் ஆண்டவரே, நீர் போதும், நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே, நீங்க போதும்பா, போதும்பா. உங்க சந்நிதி உராதன ஷதர பலபா. க்ளோரி. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில நிமிடங்கள் நீங்க ஜெபம் பண்ணலாம், நீங்க ஜெபம் பண்ணலாம். எஸ், எஸ் லார்ட், உமக்கு நன்றி. Glory to Jesus. ஆவியானவரே, உன்னை கட்டுகிறார், உன்னை கட்டி எழுப்புகிறார் மகளே. நீ கட்டப்பட்டு வருகிறாய், நீ கட்டப்பட்டு வருகிறாய். நன்றி எல்லாம் 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 அமே ராஷாதரபாரகதனா ரீவரது நன்றி, நன்றி அப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில நிமிடங்கள் நீங்க தான் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சபையாரே, பிரியமானவர்களே, தீவிரமா பரவ வேண்டாமா? தீவிரமா பரவ வேண்டாமா? அதிசயமான காட்சிகளை பார்க்க வர வேண்டாமா? ஒரு அதிசயமான காட்சி, அற்புதமான காட்சி,
முச்செடி எரிகிற காட்சியை இந்த சபையில் தேசம் பார்க்க வேண்டாமா? ஜனங்கள் பார்க்க வேண்டாமா? நீதான் அந்த முச்செடி, நீதான் அந்த முச்செடின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னில் எரிய விரும்புகிறேன், நான் உன்னில் மகிமைப்பட விரும்புகிறேன், நான் உன்னில் எரிய விரும்புகிறேன், நான் உன்னில் மகிமைப்பட விரும்புகிறேன். அவர் நாமம் மகிமைப்பட அவர் ஒன்னதான் பிடிக்க போறாரு. அவர் நாமம் மகிமைப்படுவதற்கு அவர் ஒன்னதான் பிடிச்சிருக்கிறாரு. பேதுருவை பிடிச்ச தெய்வம், ஆமென் ஆமென், சீஷர்களை பிடித்த ஆண்டவர் அவருடைய நாம மகிமைப்படுவதற்கு, அவருடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக அவர் ஒன்ன பிடிக்கிறாரு, அவர் ஒன்ன பிடிக்கிறாரு, அவர் ஒன்ன பிடிக்கிறாரு. ஆமென். அவர் நாமம் உயருவதற்கு, அவர் நாம பிரஸ்தாபம் ஆவதற்கு, அவருடைய வல்லமை விளங்குவதற்கு அவர் ஒன்னை பிடிக்கிறார், அவர் ஒன்னை பிடிக்கிறார், அவர் ஒன்னை பிடிக்கிறார். ஆகாத ஒன்னை பிடிக்கிறார், அற்பமான ஒன்னை பிடிக்கிறார். ஆமென் ஆமென். பிரயோஜனம் இல்லாத நம்மளை பிடிக்கிறார். ஆமென் 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 ஆமென். இந்த பொல்லாத நாட்கள்ல ஆமென் 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 ஒன்னை தேடி பிடிக்கிறாரு, உன்னை தேடி பிடிக்கிறாரு. இந்த பொல்லாத நாட்கள்ல, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் மத்தியில அவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் உன்னை பிடிக்கிறார். எஸ் ஜீசஸ். இந்த பொல்லாத அக்கிரம ஆமென் 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 பொல்லாத பிரபஞ்சத்துல கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளின் நடுவில் கர்த்தர் ஒன்னை பிடித்து, கர்த்தர் ஒன்னை பிடித்து அவன் தேசங்களுக்கு மத்தியில பிரகாசிக்க பண்ண போகிறார். அவர் நாமத்தை உயர்த்த, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, அவருக்காக பயன்பட உன்னை பிடிக்கிறார், பிடிக்கிறார், பிடிக்கிறார். பிடிக்கொடு. ஆமென் 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 ஆமென். இதோ 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 நான் இருக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லு, சொல்லு சொல்லு. இதோ அடியே, இதோ அடிமை, இதோ அடிமை, இதோ அடிமை, நான் இருக்கிறேன். போதாது போதாது போதாது. யாரும் கண்டுகொள்ளாத ஒன்னதான் பிடிச்சு ஆமென் 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 இந்த தேசத்துல அவர் நாமம் உயர்த்துவதற்கு, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு உன்னை கர்த்தர் பாமே நாமே கருவியாக 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 உருவாக்குகிறார், 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 உருவாக்குகிறார். உணர்ந்தவங்க மட்டும், உணர்ந்தவங்க மட்டும் உங்களுக்குள்ள கிரியை செய்வது உண்மையானால் நல்ல கையை தட்டி உராத்தே ஔடர ஹந்துனா ரேபகத்துனா ஔடர பலவோ. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் முழங்கால் படிக்கிட்டு, நேர் முழங்கால் படிக்கிட்டு ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் மறுபடியும் இந்த வார்த்தையை தான் சொல்றாரு. பிடிக்க விரும்புகிறார். அநேகர் இருந்தும், பிரபுக்கள் அநேகர் இருக்கிறார்கள், ராஜாக்கள் அநேகர் இருந்தும் நான் உன்னை தேடி வந்தேன், நான் உன்னை தேடி பிடிக்க வந்தேன். ஹல்லேலூயா. இது முதற்கொண்டு நீ மனுஷனை பிடிப்பாய், இதர் முதற்கொண்டு நீ மனுஷர்களை பிடிப்பாய், நீ மனுஷர்களை பிடிப்பாய். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு ஆமென் 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 இழிவானவைகளையும் இல்லாதவைகளையும் கர்த்தர் 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 எடுக்கிற நேரம் இது. ஆமென் 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 ஆமென். ஜெபிக்கிற பிள்ளைகளை இன்னும் அனல் மூட்டுங்கப்பா, ஜெபிக்கிற பிள்ளைகளை இன்னும் அனல் மூட்டுங்கப்பா, அனல் மூட்டுங்கப்பா, அனல் மூட்டுங்கப்பா. தாகமா இருக்கிற பிள்ளைகளை அனல் மூட்டுங்க, தவிக்கிற பிள்ளைகளை அனல் மூட்டுங்க, கர்த்தருக்காக பயன்பட வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளை அனல் மூட்டுங்கப்பா, அனல் மூட்டுங்கப்பா, அனல் மூட்டுங்கப்பா, அனல் மூட்டுங்கப்பா. Glory to Jesus. அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க. நிறைவான ஆவியானவர், நிறைவின் ஆவியானவர் உனக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறவர், நிறைவின் ஆவியானவர். அவர் ஊற்று, அவர் ஊற்று, அவர் ஊற்று, அது ஊற்று, உன்னிடத்திலிருந்து ஊற்று. ஆமென் ஆமென். நதியாய் பாய்கிறது. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், கடைசியா ஒரு சில நிமிடங்கள். ஆமென் 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 ஆமென்.
சிறு பிள்ளைகளை கர்த்தர் இப்பவே பிடிக்கிறாரு. ஆமென், 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 ஆமென். வணைகிற வணையும் அப்பா, நீங்க வந்தா சூழ்நிலை மாறுமே. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைவே நீங்க வாருமே, நிறைவே நீங்க வேண்டுமே, நிறைவே நீங்க போதுமே, ஆவியானவரே. நன்றி, ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்க நல்ல ஆண்டவரே, நல்ல பிதாவே. அல்லேலூயா. யாவரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த மாலை நேரத்திலும் கூட மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நீங்கள் வந்ததை மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலும் கூட அநேக காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். தேவன் பலத்த கிரியைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு தீவிரமாய் பரவ போகிறது. ஆமென். மோசே, இது என்னடா அற்புத காட்சியா இருக்கு. முச்செடி என்ன செய்கிறது? எரிகிறது. ஆனால் முச்செடி என்ன செய்யவில்லை? ஆமென், கருகவில்லையே. இந்த அற்புத காட்சியை நான் என்ன செய்யட்டும்? பக்கத்தில் போய் பார்க்கட்டும்னு போய் என்ன செஞ்சாரு? பார்த்தார். அல்லேலூயா. 3வது அதிகாரத்தில், யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும், முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட எரிகிற முச்செடிகள் நம்முடைய சபைக்கு தேவை. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஆண்டவர் முச்செடியா எரிய விட விரும்புகிறார். நாம் எரிவோமே. ஆனால் இந்த அற்புத காட்சியை பார்ப்பதற்கு அநேகர் வருவார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வரப்போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் எரியணும், நானும் எரியணும். இதை பார்க்கிறவர்கள், என்னடா இங்கே ஒரு அற்புதமா இருக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், அவங்கள இந்த அற்புத காட்சி, இந்த அற்புதமான கிரியைகள் இழுக்கிற ஒரு காலம் வரத்தான் போகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் அதிகரிக்க அதிகரிக்க, நம்முடைய அர்ப்பணிப்பு அதிகரிக்க அதிகரிக்க, அப்படிப்பட்ட எரிகிற ஒரு சபையாய் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் இந்த நாட்களிலே செய்ய போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் காலையிலே பேசின காரியத்தினுடைய துவக்கத்தை, அந்த தொடர்ந்து அதனுடைய ஆமே ஸ்தோத்திரம் காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் எரேமியா 18வது அதிகாரம், எரேமியா 18வது அதிகாரம் வாசிக்கலாம்.
3வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ அல்லேலூயா. குயவன் வீட்டில் என்ன இருந்தது? என்ன இருந்தது? திரிகை. அல்லேலூயா. ஆமாம், குயவன் வீட்டில் திரிகை, உருவாக்கக்கூடிய ஒரு திரிகை. திரிகை என்ன செய்தது? அற்புதமான பாண்டங்களை செய்யக்கூடிய ஒரு திரிகையை குயவன் என்ன செய்திருந்தார்? வைத்திருந்தார். அல்லேலூயா. அநேக பாத்திரங்களை உருவாக்கக்கூடிய திரிகை. நம்முடைய பரம குயவனாகிய அவரிடத்திலும் ஒரு திரிகை இருக்கிறது. அல்லேலூயா. அவர் அந்த திரிகையில வைத்து தான் நம்மளை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு அற்புத பாண்டமாக, அல்லேலூயா, ஒரு மகிமையான பாண்டமாக, ஒரு 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 ஆசீர்வாதத்துக்குரிய பாண்டமாக சபை என்கிற திரிகையில, தனி ஜெபம் என்கிற திரிகையில, சூழ்நிலைமை என்கிற திரிகையில வைத்து நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மளை கருவியா மாற்ற போறாரு. அதனால தான் திரிகையில வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மளை எரிந்து பிரகாசிக்க பண்ண போறாரு. அதனால தான் திரிகையில வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இதெல்லாம் காலை நேரத்தில் நம்ம ஒரு சில காரியங்களை தியானித்தோம். இந்த மாலை நேரத்திலையும் ஒரு ஸ்தோத்திரம். இந்த பொல்லாத நாட்கள்ல இதை நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில காரியங்களை உணர்த்துகிறபடினாலே சொல்லுகிறேன். பொல்லாத நாட்கள். என்ன நாட்கள் இது? பொல்லாத நாட்கள். இந்த பொல்லாத நாட்கள்ல பிசாசானவன் நம்மளை கட்டுவதற்கு ஏதுவான எப்படியாவது சிந்தையை கட்ட வேண்டும். கட்டப்பட்ட நிலைமையிலேயே சபை ஒரு தேவ பிள்ளை இருக்க வேண்டும் என்பதுதான் பிசாசினுடைய 24 மணி நேரமும் அவன் தீவிரமாய் ஓய்வில்லாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான், வகை தேடி கொண்டிருக்கிறான், கட்சித்து கொண்டிருக்கிறான். கவனமாக கேளுங்க. அல்லேலூயா. எப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? எப்படியாவது கட்டணும். எல்லாருடைய சிந்தைகளை கட்ட வேண்டும். கட்டப்பட்ட நிலைமையில ஜனம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஜனங்கள் பார்வையாளராகவே இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? பார்வையாளராகவே அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் சிந்தனையாளர்களாக மாறிவிடக்கூடாது. அவர்கள் படிக்கிறவர்களாக, வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக மாறிவிடக்கூடாது என்று சொல்லி இந்த கடைசி நாட்கள்ல, அதாவது இந்த பொல்லாத நாட்கள்ல, அக்கிரமம் நிறைந்த நாட்கள்ல, கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளின் நடுவில், அல்லேலூயா, இந்த மாதிரியான நாட்கள்ல ஒரு பிள்ளை பிரகாசித்து வரணும்னா திரிகையில இருந்தா மட்டும்தான் முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வாழ்றது என்ன நாட்கள்? பொல்லாத நாட்கள், கொடிய நாட்கள், கடைசி நாட்கள். எங்கு பார்த்தாலும் நன்மையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நாட்கள். அல்லேலூயா. சரியானவைகளை, சரியான நபர்களை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நாட்களை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சபையும் மாறிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் அதனாலதான் அந்த நாட்களை அப்பமே எபேசியருக்கு எழுதுகிறார். இது பொல்லாத நாட்கள். இந்த பொல்லாத நாட்கள்ல நீங்க விசேஷமான பாத்திரமாய் வர வேண்டுமானால் திரிகையில இருந்தா மட்டும்தான் முடியும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. திரிகையில இருந்தா மட்டும்தான் பொல்லாத நாட்கள் மத்தியில, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில், கொடிய நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல குயவனுடைய திரிகையில நம்மை இருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் பிரகாசிக்க முடியும். அல்லாத பட்சத்துல சாத்தியம் இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த குயவனுடைய தொடுதல் இந்த நாட்கள்ல நான் குயவனுடைய தொடுதலுக்கு எந்த அளவுக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் அந்த பொல்லாத நாட்கள் மத்தியில பிரகாசிக்க முடியும். இல்லைன்னா அவங்கள மாதிரி நானும் 10ஓட 11 அப்படிதான் இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த பொல்லாத நாட்கள்ல
பொல்லாத கிரியைகள் நிறைந்த உலகத்துல, அக்கிரமங்கள் நிறைந்த உலகத்துல, ஈவு இரக்கமற்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல, மனுஷனுக்கு மனுஷன் ஆமென் ஆமென் போராட்டம் நிறைந்த இந்த உலகத்துல, நெட்வொர்க் என்கிற சந்தையில, ஆன்லைன் என்கிற சந்தையில அல்லேலூயா, பிசாசானவன் ஏராளமான காரியங்களை பரப்பி வைத்திருக்கிறான். ஒன்று என்ன எதற்காக என்றால் சிந்தையை பிடிப்பதற்காக, மற்றொன்று நாட்களை திருடுவதற்காக. அல்லேலூயா. இப்போ வீடியோ போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ இந்த மெசேஜை எடுக்கவும் உதவுது. அதே நேரத்தில் இந்த செல்லு நம்முடைய நேரத்தை திருடுவதற்கும் என்ன செய்யுது? ஆமா, இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பொல்லாத நாட்கள்ல பிசாசானவன் 2 காரியங்களை பிடிக்கிறான். ஒன்று சிந்தையை பிடிக்கிறான், மற்றொன்று நேரத்தை பிடிச்சுக்கிறான். ஹல்லேலூயா. நேரத்தை எப்படியாவது நம்மிடத்திலிருந்து களவாங்க வேண்டும், நேரத்தை நம்மிடத்திலிருந்து எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் இந்த உலகம் என்கிற சந்தையில அவனுடைய காரியங்களை ஏராளமா பரப்பி வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. இதன் மத்தியில தான் நாம் பிரகாசிக்கணும்னா, நான் ஜெயிக்கணும்னா, நான் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டுமானால், நான் இருக்க வேண்டியது குயவனுடைய வீட்டில், என் அப்பாவுடைய குயவனுடைய திருகையில் நான் இருந்தால் மட்டும்தான் என்னால் பிரகாசிக்க முடியும். மறுபடியும் சொல்றேன், நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால் நீங்கள் அப்பாவுடைய குயவனுடைய மாளிகையில் இருந்தால் மட்டும்தான் முடியும். புரிஞ்சவங்க மட்டும் நல்ல அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமா சொல்றாரு, அன்பு தங்கச்சி, சகோதரி, மகனே, மகளே, சகோதரா, நாட்கள் பொல்லாததா இருக்கு. இதன் மத்தியில் உன்னை பரிசுத்தமா வாழ விட மாட்டான். ஒரு உண்மையான நேர்மையாய் உன்னை என்ன செய்ய மாட்டான். செம்மையான பாதையில உன்னை போக ஜனம் ஜனங்கள் உன்னை விடமாட்டார். சத்துரு உன்னை விடமாட்டான். சாத்தான் உன்னை விடமாட்டான். நீ ஜெபிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாலே ஒட்டுமொத்த பாதாளமும் உன் வீட்டில் தான் வந்து நிற்கும். உனக்கு எதிராக தான் நிற்கும். ஒரு 2 மணி நேரம் ஜெபிக்கணும் நீ தீர்மானத்தை எடுத்துட்டனா, ஒட்டுமொத்த பாதாளமும் எங்க தான் நிற்கும்? உனக்கு எதிராக தான் நிற்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வந்த மாத்திரத்திலே, தீர்மானம் எடுத்த மாத்திரத்திலேயே ஒட்டுமொத்த பாதாளமும் உனக்கு எதிராக வந்துடும். அல்லேலூயா. வராத தூக்கம் வரும், வராத அசதி வரும், வராத சோர்வு வரும். ஆனா இதையெல்லாம் நீ எடுத்து தூர போட்டுட்டு நீ பிரயாசப்படுவாய். ஆனால் உன்னை பிரகாசிக்க கர்த்தர் செய்வாராக. யாரெல்லாம் இந்த நாட்களில் பிரயாசப்படுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த நாட்களை தேவனுடைய சமூகத்தில் இருந்து பிரயாசப்படுகிறார்களோ, அவர்கள் நாளானது பிரகாசிக்க செய்யும். நாட்கள் வரும்போது அந்த பிள்ளைகளை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பயிற்சி எடுக்கிற பிள்ளைகள் தான் நாளைக்கு பிரகாசிக்க போகிறது. இன்னைக்கு யாரெல்லாம் பயிற்சி எடுக்கிறார்களோ, யாரெல்லாம் குயவனுடைய பயிற்சிக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. ஞானமாய் கவனமாய் சிந்தித்து செயல்படு. கர்த்தருடைய சத்தம் இந்த கடைசி கால சபையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கடைசி கால சபையில் ஆண்டவர் உரத்த சத்தமாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள். அல்லேலூயா. உரத்த சத்தமாய் ஆவியானவர் தொனிக்கிற ஒரு சத்தம் என்னவென்றால், இந்த கடைசி நாட்கள்ல, இந்த கொடிய நாட்கள்ல, பொல்லாத நாட்கள்ல ஆவியானவர் பலத்த சத்தத்தோட வைராக்கிய வாஞ்சையோடு கூட பேசுகிற மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், நாட்களை பிரயோஜனப்படுத்திக்கொள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். சத்தம் கேட்குறீங்களா?
அந்த சத்தத்தை கேட்குறீங்களா? பக்கத்தில் உள்ளவங்களை கேட்டு சொல்லுங்க, அந்த சத்தத்தை உன்னால கேட்க முடியுதா? அந்த 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 துணியை உன்னால கேட்க முடியுதா? காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள் என்கிற சத்தத்தை எந்த பிள்ளை கேட்குதோ அந்த பிள்ளை தான் பிரகாசிக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அனுதினமும் கேட்கிறேன், தினமும் கேட்கிறேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த சத்தத்தை என்னால் உணர முடியுது பாஸ்டர், என்னால் அதை கிரகிக்க முடியுது. இன்னும் எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு இடைபடுதல் இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ. இனி காலம் அல்ல, இனி சமயம் அல்ல. ஆமே நாமே 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 ஆமே நாமே நாமே. கர்த்தருடைய சத்தம் கேட்கட்டும், ஆவியானுடைய சத்தத்தை கேட்கட்டும். காது உள்ளவன், காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். ஆவியானவருடைய சத்தத்துல பிரதான சத்தம் அதுதான். ஆவியானவருடைய சத்தத்துல பிரதான ஒரு சத்தம் என்ன தெரியுமா? காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ. விரயமாக்கிறாத, விரயமாக்கிறாத. கிருபையாய் பெற்ற கிருபை நாட்களை விரயமாக்கிறாத. எவ்வளவு ஜெபம் பண்ண முடியுமோ அவ்வளவு ஜெபம் பண்ணு, எவ்வளவு பிரயாசம் பண்ண முடியுமோ அவ்வளவு பிரயாசம் எடு. எத்தனை பேருக்கு ஆத்துமாக்கு ஆதாயம் பண்ண முடியுமோ அவ்வளவு ஆதாயம் பண்ணு. அல்லேலூயா. நான் உன்னில் மகிமைப்பட போகிறேன், நான் உன்னில் மகிமைப்பட போகிறேன். ஆமை, காலத்தை ஞானமாய் 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 பிரயோஜனப்படுத்துகிற பிள்ளைகள் மூலமா நான் மகிமைப்பட போகிறேன். ஒன்னே ஒன்று, ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார்னா நான் நாட்களை வீணாக்க மாட்டேன். ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார், உலாவுகிறார்னா எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், நான் நாட்களை வீணாக்க கூடாது, சமயத்தை வீணாக்க கூடாது, காலத்தை வீணாக்க கூடாது. ஏன்னா ஒரு காலத்தில் கர்த்தருக்கு நான் தேவைப்படுகிறேன், நான் கர்த்தருக்கு தேவை. இந்த காலத்தில் நான் தேவை, நான் தேவை, நான் தேவை. ஹல்லேலூயா. என் அன்பு தங்கச்சி, தம்பி, சகோதரா, சகோதரி, நீ ஆண்டவருக்கு தேவை, நீ ஆண்டவருக்கு தேவை. அதனாலதான் ஒன்றை திரிகையில கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு தேவைங்கிறதுனாலதான் உன்னை தூக்கி ஆண்டவர் திரிகையில வைச்சாரு, திரிகையில வைச்சாரு. ஏனென்றால் நீ அவருடைய சித்தத்தை செய்யபடி அழைக்கப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆமா சகோதரி, அக்கா, அண்ணே, தம்பி, நீ ஆண்டவருக்கு தேவைங்கிறதுனால தான் உன்னை திருகையில கொண்டு போய் வச்சாரு. கஷ்டப்படாத, கலங்காத, சோர்ந்து போயிடாத. நீ அவருக்கு தேவைங்கிறதுனால தான், இந்த காலத்துக்கு நீ தேவைங்கிறதுனால தான், இந்த அக்கிரமம் நிறைஞ்ச காலத்துல நீ தேவைங்கிறதுனால தான், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நீ தேவைங்கிறதுனால தான் உன்னை திருகையில வைக்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேற யாரும் இல்லை, என்ன சொல்லுங்க, என்ன அவர் எடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த சத்தத்தை தான் எனக்குள்ள நான் உணர முடியுது. இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது அதை தான் நான் உணர முடியுது, மறுபடியும் உணர முடியுது. ஆவியானவருடைய சத்தத்தில் பிரதான சத்தம் அதுதான். நீ காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ. ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட முடிவை யாரெல்லாம் எடுக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை அற்புதமான பாண்டமாக வணைய போகிறார், அற்புதமான பாண்டமாக வரைய போகிறார். நீ உன் நேரத்தை குயவனுக்கு கொடுப்பாய். ஆனால் நாமே உன் நேரத்தை, உன் காலத்தை பரம குயவனுக்கு கொடுப்பாய். ஆனால் நீ அற்புதமான பாண்டமாக வணையப்பட போகிறாய், வணையப்பட போகிறாய், வணையப்பட போகிறாய். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவளை பார்த்து சொல்லு, அக்கா, உன் நேரத்தை, உன் சமயத்தை, உன்னுடைய காலத்தை நீ குயவனுக்கு கொடுத்தனா, குயவனுக்கு கொடுத்தனா. மறுபடியும் சொல்லு, குயவனுக்கு நல்ல குலுக்கி சொல்லு, குயவனுக்கு கொடுத்தா
நீ 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 ஒரு மகிமையான பாத்திரமா மாற போற, ஒரு மகிமையான குடும்பமா மாற போற, ஒரு மகிமையான சந்ததியா மாற போற, பிரகாசிக்கிற சந்ததியா மாற போற. ஹல்லேலூயா. நேரத்தை யாருக்கு கொடுக்க போறீங்க? என்ன திரிகையில வச்சு வணைவதற்கு என் நேரத்தை நான் கொடுக்க போறேன், என் காலத்தை நான் கொடுக்க போறேன். இனி வரும் நாட்கள் எல்லாம் இதுக்கு நேரத்தை கொடுக்க போகிறது இல்லை. ஆகாத சம்பாசனைக்கு நேரத்தை கொடுக்க போகிறது இல்லை. ஹல்லேலூயா. டிவிக்கு நேரத்தை கொடுக்க போகிறது இல்லை. என் நேரத்தை, என் சமயத்தை என் குயவனுக்கு நான் கொடுக்க போகிறேன். என் பரம குயவனுக்கு கொடுக்க போகிறேன். அவர் உருவாக்குனார்னா 20 லட்சம் பேரை நடத்தக்கூடிய ஒரு மோசையாக உன்னை உருவாக்குவார். கர்மேல் பர்வதத்தில் பெருமலையை கொண்டு வரக்கூடிய ஒரு எலியாவை கர்த்தர் உருவாக்குவார். ஹல்லேலூயா. உன் சமயத்தை, உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய காலத்தை ஆண்டவருக்கு நீ கொடுத்தனா உன்னை எலியாவா உருவாக்க அவரால முடியும். ஒரு யோசேப்பாக உன்னை உருவாக்க அவரால முடியும். ஒரு மோசையாக உன்னை உருவாக்க அவரால முடியும். ஒரு தாவீதாக உன்னை அவர் உருவாக்க அவரால முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயன்படுகிற பாத்திரம் எல்லாம் தன்னுடைய காலத்தை அப்பன் இயேசுவின் குயவன் கையில தன்னை ஒப்பு கொடுத்ததனாலதான் அது பிரகாசிக்கிற பாத்திரமாக மாறினது. ஹல்லேலூயா. தேவன் அதைதான் செய்ய விரும்புகிறார். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 மறுபடியும் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, காலத்தை குயவனுக்கு கொடு, பரம குயவனுக்கு கொடு. ஹல்லேலூயா. அவர் உன்னை வணைய விரும்புகிறார். இந்த எரேமியா 18வது அதிகாரத்துல நம்ம பிரதானமா பார்க்கிறது வணைகிறது. பிரதானமா என்ன பார்க்கிறோம்? வணைவது. என்னை அவர் வணைகிறார். ஹல்லேலூயா. 1வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 18:1. ஹல்லேலூயா. குயவன் வீட்டில் முதலாவது பார்த்தது திரிகை. 2வது பார்க்கிறது என்னது? பிரதான வேலை என்னது? வணைவது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரதான ஒன்று திரிகை, பிரதான வேலை வணைவது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, பிரதான வேலையே வணைவது. யாரை வணைகிறாரு? எதை வணைகிறாரு? களிமண்ணை வணைகிறாரு. ஹல்லேலூயா. அவர் விரும்புகிற பாத்திரங்களை வணைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். எதை வச்சு வணைகிறாரு? திருகையினாலே வணைந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது வசனத்துல குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேரை பாண்டமாக வணைஞ்சான். வேரை பாண்டமாக சொல்லுங்க, வணைந்தார். ஹல்லேலூயா. இப்போ வேற பாண்டமாக வணையணும்னா சில காலங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. யாருக்கு? குயவனுக்கு. அந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்க தான் கொடுக்கணும். வணைவது அவர், வணைகிறது யாரு? அவரு. ஹல்லேலூயா. என் நேரத்தை கொடுப்பது என்னுடையது. 24 மணி நேரத்தில் எதை வேணாலும் செய்யலாங்கிற சுதந்திரத்தை உங்களுக்கு தந்திருக்கார் கர்த்தர். 24 மணி நேரமும் என்ன வேணாலும் செய்யலாங்கிற சுதந்திரத்தை, அந்த ஃப்ரீ வில் பிரமாணம், அதை உங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் இந்த 24 மணி நேரத்தில் நீங்க எதை தெரிந்தெடுக்க போகிறீங்கிற என்பதுதான் முக்கியம். நீங்க எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம், விளக்கினதையும் தெரிந்து கொள்ளலாம், விளக்கப்பட்டவைகளையும் என்ன செய்யலாம்?
தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஜீவனுக்கு ஏதுவானதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. நீங்கள் ஜீவனுக்கு ஏதுவானதை தெரிந்து கொள்வீர்கள், ஆனால் நீங்கள் கட்டப்பட்டு 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 மாளிகையாக எழும்புவீர்கள். முறையான காரியத்தை, அனுதினமும் முறையான ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? எப்படி வணையப்படுகிறீர்கள்? தேவன் விரும்புகிற பாத்திரமாக நீங்கள் வணையப்படுகிறீர்கள். அல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதர, கடைசியாக சொல்லுங்க, கடைசியாக. கடைசியாக என்று சொல்லும்போது நாட்களையும் சேர்த்து சொல்லுது. அல்லேலூயா. கடைசியாக, இந்த கடைசி நாட்கள்ல சகோதரரே, கடைசி காலங்கள்ல சகோதரரே, நான் கடைசியா சொல்ல போற மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, வாசிங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அல்லேலூயா. ஆமே. இந்த சிந்தனையினால நீங்க என்ன செய்கிறீங்க? கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. இதை நீங்க தெரிந்தெடுக்கும் போது நீங்க மாளிகையா கட்டப்பட்டு எழும்புகிறீர்கள். எதை தெரிந்தெடுக்கும் போது? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஆமே ஸ்தோத்திரம், நீதி உள்ளவைகள், இவைகளை எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி தெரிந்தெடுக்க 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 கர்த்தர் உங்களை கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லுங்க, உங்களை கர்த்தர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு? கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லாத பட்சத்தில் நம்ம முறையற்ற காரியங்களை தெரிந்தெடுக்கும் போது, அல்லேலூயா. இப்போ இது பாருங்க, பிசாசு இன்னைக்கு ஜனங்களை எப்படி மாத்திட்டான். நான் வாலிப தங்கச்சிமாருக்கு தம்பிமாருக்கு சொன்னேன், பிசாசு இப்போ ஜனங்களை எப்படி மாத்திட்டான் பாரு. பாரு, செல்ல என்ன செஞ்சுக்கிட்டே இரு, பார்த்துக்கிட்டே இரு, என்னதான் வருதோ என்ன செஞ்சுக்கிட்டே இரு. பார்க்கக்கூடிய காரியத்தை வீட்டுக்கு வீடு வச்சுட்டான். அல்லேலூயா. பார்க்கக்கூடிய காரியத்தை, எல்லா வீட்லையும் டிவி இருக்கா? எங்க வீட்லயும் இருக்கு. அல்லேலூயா. எல்லாத்தையும் செல்லு இருக்கா? எல்லாத்தையும் எங்கிட்ட செல்லு இல்லையோ? இருக்கு. அல்லேலூயா. அப்போ பிசாசு எப்படி மாத்திட்டான் பாரு, பார்த்து கொண்டே. நான் சின்ன வயசுல இந்த எஃப்எம்ல கேட்பேன், கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். இப்ப எப்படி மாறிட்டு, பாருங்கள் பாருங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா. பார்த்து கொண்டே, டிவியை பாருங்கள், சீரியலை பார்த்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா. அப்போ பிசாசு எப்படி மாத்திட்டான் ஜனங்களை? பார்த்துக்கிட்டே இரு, பார்த்துக்கிட்டே இரு. நீ எதை பார்க்குறியோ அது எதை செய்யுது? சிந்தனையை பிடிச்சிருது. பிசாசானவன் நம்மளை பார்க்க வச்சு பிடிக்கிறதுல பெரிய ஆளு. அல்லேலூயா. அவன் எதை பிடிக்க முயற்சி பண்ணுகிறான்? சிந்தனையை பிடிக்க முயற்சி பண்ணுகிறான். சிந்தையை கேடுள்ளதாய் மாற்ற முயற்சி பண்ணுகிறான். அல்லேலூயா. சிந்தனையில தேவையில்லாத குப்பைகள் வந்து நிரப்புவதற்கு அவன் முயற்சி பண்ணுகிறான். அதுல அவன் வச்ச உனக்கு பாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? படி. சொல்லுங்க, பைபிளை பார்த்து சொல்லுங்க, படி. நல்லா திருப்பி திருப்பி சொல்லுங்க, படி படி, பார்க்காத, படி. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்க்காத, பார்த்து பார்த்து படிங்க. அல்லேலூயா. பாப்பா பார்க்காத, படிச்சுக்கிட்டே இரு. அல்லேலூயா. படிச்சுக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. எவ்வளவு படிக்க முடியுமோ படிங்க. ஆவிக்குரிய புக்கை உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து படிக்க வைங்க. அல்லேலூயா. ஒரு செல்லு வாங்கி கொடுத்தீங்களே, ஒரு ஆவிக்குரிய புக்கு வாங்கி கொடுத்தீங்களா? தகப்பன் தாய்மார் யாராவது வாங்கி கொடுத்தீங்களா? செல்லு யாரெல்லாம் வாங்கி கொடுத்தா பிள்ளைகளுக்கு? சும்மா நான் உங்களை குற்றம் சுமத்தல. யாரெல்லாம் வாங்கி கொடுத்தா? செல்லு வாங்கி கொடுத்தீங்களே. உங்களுக்கு என்னைக்காவது ஒரு ஆவிக்குரிய புக்கை வாங்கி கொடுக்கணும்னு என்ன வந்ததா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களை நான் குற்றம் சுமத்தல. அல்லேலூயா. அப்போ உங்க பிள்ளைகளை நீங்க என்ன செய்ய வைக்கணும்? ரீடிங், படிங்க.
படிங்க. ஆவிக்குரிய புத்தகங்களை என்ன செய்யுங்க? பைபிளை படி. ஆவிக்குரிய புத்தகங்களை என்ன செய்ய? படி. ஆவிக்குரிய மனிதர்கள் எழுதின ஆவிக்குரிய புத்தகங்கள் என்ன செய்ய? எழுப்புதல் வீரர்களை குறித்ததான புத்தகம். நாங்கள் எங்கே போய் பாஸ்டர் வாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எத்தனை கன்வென்ஷனுக்கு போகிறீங்க? அப்போ கன்வென்ஷனில் லாஸ்ட்டாக போட்டிருப்பாங்க பாருங்க, பரிதாபமா. நீங்கள் எப்போ போவீங்க? என்ன வாங்க போவீங்க? செயின் வாக்குத்தத்தை வாங்க போவீங்க. மற்றது என்ன செய்யறதில்ல. ஆவிக்குரிய புத்தகத்தை தேடி அதில் ஒரு இதை புத்தகத்தை வாங்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து, மகளே இதை என்ன செய்? படி. அல்லேலூயா. அப்போ பிசாசானவன் என்ன செய்யறான்? பாரு பாரு. நம்மளும் என்ன செய்யறோம்? பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து பாரு, விடிய விடிய பாரு, விடிஞ்சதும் பாரு, பார்த்துக்கிட்டே இது. அல்லேலூயா. எனக்கு ஒன்றும் செய்ய தெரியல. இப்போ என் மகனும் பார்க்கான். என் மகன் என்ன செய்யறான்? இப்போ கொஞ்சம் பார்க்கறத கம்மி பண்ணியிருக்கான். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் திருவினதுனால பார்க்கறத என்ன செஞ்சிட்டான்? கம்மி பண்ணிட்டாங்கிறத விட இப்போ பார்க்கறதே இல்லை. ஒரு 10 நிமிஷம் அதுவே நமக்கு கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்கு. அல்லேலூயா. அப்போ பார்க்கறது பார்க்க 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 அவன் பார்க்கறதன் மூலமாக எதை பிடிக்கிறான்? சிந்தையை பிடிக்கிறான். அல்லேலூயா. ரெண்டாவது என்னன்னா நேரத்தை பிடிக்கான். ரெண்டாவது என்னது? நேரத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். அதுதான் ரொம்ப 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 கஷ்டமான ஒரு காரியம். அல்லேலூயா. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். சொல்லுங்க, படிக்கணும். படிங்க, மறுபடியும் மறுபடியும் படிங்க. எப்போதும் படிச்சுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம செய்ய 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 தான் நம்மளை கர்த்தர் மகிமையான பாண்டமாக அவர் நம்ம வணைய முடியும். வணைய விரும்புகிறாரு, வணைய விரும்புகிறாரு. தேவ ஜனமே, காலம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. அவர் நம்மை வணைய விரும்புகிறார். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க எரேமியா 18வது அதிகாரம். எரேமியா 18வது அதிகாரம். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். அல்லேலூயா. 4வது வசனம். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவனுடைய கையிலே கெட்டு போயிட்டு, அப்பொழுது திருத்தமாய் செய்யும்படிக்கு அல்லேலூயா. அப்போ நம்ம எப்பெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமோ, அவருடைய சத்தத்தை அறிந்து, அவருடைய சித்தத்தை அறிந்து, அவருடைய சத்தத்துக்கு நம்ம எப்பெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ, அப்போல்லாம் நமக்கு ஆண்டவர் ஒரு வடிவத்தை தருகிறார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு வடிவத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் ஒரு வடிவமான பாத்திரமா நம்மளால மாற முடியும். கீழ்ப்படுகிற பிள்ளைகள்லாம் பாருங்க, வடிவமான ஒரு பாத்திரமாக அவர்களை கர்த்தர் வணைஞ்சிருவாரு. யார் அவர் வடிவமா வணைய முடியும் அப்படின்னா கீழ்ப்படுகிற பிள்ளைகளை. ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படுகிறார்களோ அவங்களை குறித்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். கர்த்தர் அவர்களை ஒரு வடிவமான பாத்திரமாக வணைந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் வேணும்னா என்ன வேணும்? விசுவாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? கீழ்ப்படிதல் இருக்கும். விசுவாசத்துக்கு முதல் படி என்னது? கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அப்படிதான் நம்மளை வணைய விரும்புகிறார். இதை குறித்து நம்ம இன்னும் ஆழமாக தியானிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? அல்லேலூயா. ஜெபிச்சுட்டு வாங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் போய் இந்த எரேமியா 18வது அதிகாரத்தை வாசிங்க. இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. ஏகப்பட்டதை சொல்லி உங்களை குழப்ப விரும்பலை. குயவன் ஒரு பாண்டத்தை வணைவதற்கு அவர் எதை கேட்குறார்? உங்கள்கிட்ட இருந்து நேரத்தை கேட்குறார். அல்லேலூயா. நீ உன் நேரத்தை எனக்கு மட்டும் கொடுத்து பாரு, உன்னை அசாதாரணமானவனாய் மாற்ற என்னால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அவருக்கு நேரத்தை கொடுத்தீங்கன்னா கோலியாத்தை ஒரே அடியில் அடித்து வீழ்த்தக்கூடிய தாவீதை கர்த்தர் உங்களை உருவாக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் அவருக்கு நேரத்தை கொடுத்தீங்கன்னா அவருடைய ஆயுததாரியாக உங்களை கர்த்தர் நிறுத்த முடியும். அல்லேலூயா. நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, ஆமே, இவ்வளவு பெரிய பிரகாசிக்கிற பிள்ளையாய்
ஆயுததாரியாய் நீங்கள் நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்ல போவது வேற ஒன்றும் இல்லை. காலத்தை நான் அவர் கையில் கொடுத்தேன், என்னுடைய நேரத்தை அவர் கையில் கொடுத்தேன், என் வழியை அவர் கையில் கொடுத்தேன், அவ்வளோதான். வேற ஒன்றுமே செய்யலை. என்னை மறுபடியும் ஒப்பு கொடுத்தேன், என்னை மறுபடியும் நான் அர்ப்பணித்தேன். அதான் இன்னைக்கு நான் ஒரு ஆயுததாரியாக நிற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்மை வணைவாராக. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திகள் கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி அப்பா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபையிலே துணிக்கிற ஒரு சத்தம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள் என்கிற சத்தம் எங்கள் உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை கேட்க வேண்டும், அதை நாங்கள் கேட்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நேரம் எவ்வளவு முக்கியமானது, காலம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தின காரியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்ல பிதாவே, ஆம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும்